அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா சாலையில் உள்ள BSNL அலுவலகத்தில் 2வது தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் நிலையில் 108 சேவை பாதிப்பு அடைந்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள். சென்னை அண்ணா சாலையில் உள்ள BSNL அலுவலகத்தில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. 9:30 மணிக்கு அங்கிருந்து கரும்புகை வெளியேறியது. அங்கிருந்த ஊழியர்கள் கட்டுப்பாட்டை தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகு தீயணைப்புத் துறையினர் இங்கு தீ அணையக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த மத்திய மண்டல BSNL அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் 108 அழைப்புகளுக்கான சர்வர் இங்கே இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 108 அழைப்புகளை மேற்கொள்ள முடியாத போகும் சூழ்நிலை ஏற்படலாம் என சொல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில் 108 அழைப்பை தொடர்பு கொள்ளும் பொழுது அவை முடங்கி இருக்கக்கூடிய ஒரு தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. கட்டுப்பாட்டு அறை வேறு இடத்தில் இருக்கும் 108 அழைப்புகளை தொடர வேண்டும் என்றால் இங்கிருந்துதான் அதற்கான சர்வர் அங்க கொடுக்கக்கூடிய அறை இங்கே இருந்திருக்கிறது. 2வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டிருந்தாலும் இந்த வளாகம் முழுவதுமாக கிட்டத்தட்ட 8 மாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டிடத்திற்கு மின் இணைப்புகள் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பேட்டரி பேக்கப் உள்ளிட்ட அனைத்து வகை ஜெனரேட்டர் பேக்கப் உள்ளிட்ட அனைத்து வகையான மின் இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 108 சர்வர் மையங்கள் செயல்படுவதற்காக ஒரு தகவல் என்பது வெளியாகிருக்கிறது. இதன் காரணமாக அவசர அழைப்புகளுக்காக தொடர்பு கொள்ளக்கூடிய 108 அழைப்புகளை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இன்று காலை 9:30 மணிக்கு தீ விபத்து ஏற்பட உடனே இங்கு இருக்கக்கூடிய அலுவலர்கள் 108 சர்வர் அறை இங்கே இருக்கிறது, அதை மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் 108 அழைப்புகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு 8 தீயணைப்பு வாகனங்கள் இங்கே தீ அணையக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த 2வது தளத்தை பொறுத்த வரைக்கும் பேட்டரி இருக்கக்கூடிய ஒரு அறையாக இருந்திருக்கிறது. அந்த அறையில் எப்பொழுதுமே 24 மணி நேரம் ஏசி ஆன்லேயே இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பேட்டரி பேக்கப் அறையில் ஏற்படக்கூடிய விபத்து காரணமாக கரும் புகையானது அதிக அளவில் ஏறி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக தீயணைப்பு வீரர்கள் அந்த அறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீயை அணைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வந்தாலும் அந்த 108 சர்வர் இணைப்புகளை வழங்கக்கூடிய அந்த சேவை தற்போது பாதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. 108 அழைப்புகளை நம்மால் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வெளியிலிருந்து தண்ணீர் லாரி மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து தீயணைப்பு வாகனங்கள் நிரப்பி அதன் மூலமாக இருக்கக்கூடிய நீரை வைத்து தற்போது தீ அணைக்கக்கூடிய பணிகளில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். பாண்டியராஜன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.